ஃபிக்ஹுடைய கிதாபை தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னா உலமாக்கள் ஆயிரக்கணக்கான பேஜஸ்க்கு இந்த கிதாபுன் நிக்காஹுடைய சப்ஜெக்ட பத்தி பேசுறாங்க. It is not something that we can discuss within 15 or 20 minutes. ஒரு 15-20 நிமிஷத்துல நிக்காஹ பத்தி ஃபுல்லா சப்டரையும் என்கம்பஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறோம்னு சொன்னா முடிக்கிறதுக்கு ஏதா. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த நிக்காஹ்னு சொல்லி வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறானோ, கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு ஃபضل, அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய இரக்க பார்வை. ஏன்னு சொன்னா யாரும் நினைக்கவான நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், நான் கல்யாணம் முடிக்க போறேன், 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் மேரேஜ் லைஃப்ல இருக்கிறேன்னு சொல்லி யாரும் நினைக்கவான நீங்க ஒவ்வொரு கெட்டித்தனத்தாலேயோ ஏத கெட்டித்தனத்தாலேயோ நாங்க கல்யாணம் முடிக்கல. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய முடிவு, இது அல்லாஹ் ஏற்பாடு செய்ய வேணும். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொத்து இருக்குது, செல்வம் இருக்குது, they come from a good family, எல்லா நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க. ஆனா ஏதோ ஒரு காரணம் 30 வயசு ஆகிருச்சு, 35 வயசு ஆகிருச்சு, சில பேருக்கு 40 வயசு ஆகிருச்சு, கல்யாணம் முடிக்கிறதுக்கு செட் ஆகுது இல்ல, சரி வருவது இல்ல. எங்கட கம்யூனிட்டில எங்கட ஊர்ல எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, வாலிப பெண்கள், கல்யாணம் முடிக்கிறதுக்கு தேவை இருக்குது. உம்மா வாப்பா அல்லாஹ் கிட்ட தஹஜ்ஜுதுல கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இது உண்மை, இது யதார்த்தம், இது ஹகீகத். 30 வயசு ஆகிருச்சு, 40 வயசு ஆகிருச்சு, அல்லாஹ் கிட்ட மன்றாடி கொண்டிருக்கிறாங்க, யா அல்லாஹ் பொருத்தமான ஒரு கணவனை எனக்கு அவளுக்கு தேடித்தான்னு சொல்லி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் முடிவு செய்யல, அவங்களோட கல்யாணம் நடக்கல. இதனால கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வால தரப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை அவங்களோட மேல விழுந்திருக்குது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நிக்காஹ்னு வரக்கூடிய நேரத்துல இந்த கான்செப்டை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு முஸ்லிமும் நிக்கா முடிக்கிறாங்க, இன்னைக்கு குஃபாரும் நிக்கா முடிக்கிறாங்க, ஜூஸும் நிக்கா முடிக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸும் நிக்கா முடிக்கிறாங்க, இந்துஸும் நிக்கா முடிக்கிறாங்க, ஐடல் வர்ஷிப்பர்ஸும் நிக்கா முடிக்கிறாங்க, ஃபயர் வர்ஷிப்பர்ஸும் நிக்கா முடிக்கிறாங்க. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா இஸ்லாத்துடைய பியூட்டி என்னன்னு சொன்னா, இந்த எங்க மார்க்கத்துடைய அழகு என்னன்னு சொன்னா, எங்கட மார்க்கத்துல இந்த நிக்காஹ்னு சொல்றது இருக்குதே, இது ஒரு இபாதத். அல்லாஹ் விரும்புறான், அல்லாஹ் சந்தோஷப்படுறான், அல்லாஹ் பொருந்திக் கொள்றான். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, எங்கட மார்க்கத்துல நிக்காஹ்னு வரக்கூடிய நேரத்துல இது ஒரு இபாதத்தாக பார்க்கப்பட்டிருக்கிறது. Unfortunately, இன்றைக்கு நிக்காஹ்னு சொல்லி பேர் Muslims getting married, Muhammad is getting married to Fatima is getting married to Abdullah ன்னு சொல்லி முஸ்லிமாக்கள் கல்யாணம் முடிக்கிறாங்க. ஆனா அவர நிக்காஹுடைய கான்செப்ட் எப்படி இருக்குது? வெஸ்டர்ன் கல்ச்சர் இல்ல. இன்னைக்கு ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு கிட்ட தானே இருக்குது. சவுத் இந்தியன் கல்ச்சர், ஹிந்துயிசம், எப்படி இந்துக்கள் போல, தமிழர்கள் போல, எப்படி எங்கட கலாச்சாரம், ட்ரெடிஷன், கல்ச்சர் எப்படி மாறிடுச்சு. நிக்காஹ் வரக்கூடிய நேரத்துல ஹோம் கமிங்னு சொல்லி ஒரு வைபவம், மெஹந்தின்னு சொல்லி பெரிய ஒரு வைபவம், அதோட சேர்த்து பிரைடல் ஷவர். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஹராமான அநியாயங்கள், அனாச்சாரங்கள் இன்றைக்கு முஸ்லிம் ஊர்கள்ல, முஸ்லிம் வீடுகள்ல. அடே, அல்லாஹ்வால தரப்பட்ட இபாதத் இது. இது அல்லாஹ்வால உனக்கு தரப்பட்ட ஒரு ரஹ்மத். எனக்கு ரசூலுல்லாஹ்ட வழி தேவையில்ல, அது ஓல்ட் ஸ்கூல். ரசூலுல்லாஹ்வோட வழிய ஒரு பக்கத்துல விடு, அல்லாஹ்ட கமாண்ட ஒரு பக்கத்துல விடு, ஹதீஸ விடு. ஏத மனம் சொல்லுது, நான் படத்துல பார்த்தேன், பாலிவுட்ல பார்த்தேன், ஒரு கதையில பார்த்தேன், அந்த கதையில இப்படித்தான் கல்யாணம் இருந்துச்சு, அதுல பாடல் இருந்துச்சு, ஆடல் இருந்துச்சு, கூத்து இருந்துச்சு, கும்மாளம் இருந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கு கல்யாண ஊடுகள் விபச்சார விடுதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. கல்யாணத்துடைய நோக்கம் என்ன? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அல்கமா அன்-நகஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டு சஹாபாக்களும் பின்னால நடந்து போறாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத், நீங்க ஏன் ஒரு வர்ஜின் பொம்பளைய முடிக்க கூடாது? நீங்க ஏன் ஒரு கன்னி பெண்ணை முடிக்க கூடாது? Because it is something which will remind you of your past. You were somebody who were physically strong. You were somebody who you were handsome in your past. So it will bring back your memory. உங்களோட பாஸ்ட பத்தி இது உங்களுக்கு நினைவு காட்டும், நினைவூட்டும்.
நீங்க ஏன் ஒரு கன்னி பெண்ணை முடிக்க கூடாது? அப்துல்லா பின் மஸ்ஊத் சொன்னாங்க, இல்ல அதுக்கு நான் தயார் இல்ல, ஐ அம் நாட் ரெடி ஃபார் தட், அதுக்கு நான் ரெடி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஸ், இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வருது. கண்ணியமானவர்களே, வாலிபர்கள் நல்லா கேட்டுக்கோங்க. 19 வயசா, 20 வயசா, 25 வயசா, 30 வயசா, கல்யாணம் முடிக்க இல்லையா? உங்களோட கல்யாணத்தை பின்னுக்கு போட்டு கொண்டிருக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்றைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில வந்திருக்கிற ஒரு நோய் இது. This is a disease, it is an infection. இது ஒரு மோசமான நஜஸ். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நோய்க்கு 1400 வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொல்யூஷன் சொல்றாங்க. என்ன சொல்யூஷன் தெரியுமா? வாலிபர்கள் நல்லா கேட்டுக்கோங்க. அந்த போன்ல போன் ஹப்புக்கு, கண்ணியமானவர்களே, மார்க்கம் விஷயம் பேசக்கூடிய நேரத்துல வெக்கம் உண்டு இல்ல. அந்த போன் ஹப்புக்கு என்டர் ஆவீங்களா? போன் ஹப்புக்கு போறீங்களா? உங்களோட லேப்டாப்ல சினாவா பாக்குறீங்களா? உங்களோட போன்ல சினாவா பாக்குறீங்களா? மசாஜ் சென்டருக்கு போறீங்களா? நீங்க ஸ்பாக்கு போறீங்களா? விபச்சார விடுதிகளுக்கு போறீங்களா? கண்ணியமானவர்களே, உங்களுக்கு நீங்க நோயாளி. You are a sick person. You have been infected with a disease. It is contagious. ஒரு ஆக பயங்கரமான ஒரு நோய் உங்களுக்கு வந்திருக்குது. கண்ணியமானவர்களே, எல்லா ஊர்லயும் இன்றைக்கு வாலிபர்கள் இருக்கிறாங்க. தாய் தந்தைகள் நினைச்சுக்கோங்க, அல்லாஹ் உங்களுக்காக தரப்பட்ட அமானிதம் அந்த வாலிபன். அவன் அந்த போன்ல என்ன பாவம் செய்தானோ ஈமானை இழந்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வை இழந்து கொண்டிருக்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை விட்டும் தூரமாகி கொண்டிருக்கிறான். அந்த போனால, அந்த லேப்டாப்பால, அவனுடைய ஸ்கூலால, அவனுடைய இன்டர்மிங்கிலிங் கேதரிங்ஸால அல்லாஹ்வையும் ரசூலையும் இழந்து தூரமாக்கி கொண்டு தன்னுடைய ஆகிரத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறான். புள்ளைய கூப்பிடுங்க, அந்த வாலிபனை கூப்பிடுங்க, கன்சல்ட் பண்ணுங்க. வாப்பா, உனக்கு என்ன பிரச்சனை? உன போனை கொஞ்சம் தா. நீ யூடியூப்ல என்ன சர்ச் பண்ணிருக்கிறாய்? கூகுள்ல என்ன சர்ச் பண்ணிருக்கிறாய்? கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இதுக்கெல்லாம் எங்களுக்கு எங்க நேரம்? அவன் ஸ்கூல்ல படிச்சா போதும், அவன் டிகிரியை முடிச்சா போதும், அவன் டிப்ளோமா முடிச்சா போதும், அவன் லைஃப்ல செட்டில் ஆகினா போதும், அவன் ஊட கட்டினா போதும், அவன் எனக்கு பெருமையை தேடி தந்தா போதும். அப்படித்தானே இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்துடைய வாழ்க்கை போயிட்டு கொண்டிருக்கிறது. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் என்னையும் வாலிபர்களே, உங்களையும் வாலிபர்கள் உள்ள வீட்டில் உள்ள பெற்றோர்களே, உங்களைய பார்த்து ரசூலுல்லாஹ் உங்களைய பார்த்து சொல்றாங்க, யா மஅஷர ஷபாப், ஏ வாலிபர்களே, மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவஜ். If any one of you have the ability and capacity, physical strength in order to get married, then you need to get married. You need to find a compatible wife. You need to find a suitable wife. உங்களுக்கு கல்யாணம் முடிக்கிற தேவை வந்துருச்சா? உங்களோட உடம்புல மாற்றம் விளங்குதா? பொருத்தமான ஒரு பெண்ணை தேடி கல்யாணம் முடிச்சுக்கோங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு அகத்து லில் பஸர். ஏன்னு சொன்னா, நீங்க கண்ணால நிறைய பாவம் செய்றீங்க, கண்ணால நிறைய ஜினா செய்றீங்க. You guys are involved in adultery. You guys are involved in fornication. You guys are spending time in the porn hubs. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுக்கு கியூர் என்ன தெரியுமா? இதுக்கு கியூர் என்ன தெரியுமா? ரீஹபிலிட்டேஷனுக்கு போறது இல்ல. இதுக்கு கியூர் என்னது? கல்யாணம் முடிங்க. உங்களோட கண்களை பாதுகாத்துக் கொள்ள ஏலும் கல்யாணத்தை முடிச்சீங்கன்னு சொன்னா, வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், உங்களோட பிரைவேட் பார்ட்ட கண்ட்ரோல் பண்றது வாலிபர்களே கஷ்டமாக இருக்குதா? சில பேரன் சொல்லேலும் இல்ல, அவன் செட்டில் ஆவணும், ஊட கட்டட்டும், வாகனத்தை வாங்கட்டும். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஏன் மார்க்கத்தை விக்கிறீங்க? மார்க்கத்தை ஏன், மார்க்கத்துடைய மானத்தை வாங்குறீங்க? முஸ்லிம் என்று சொல்லிட்டு உங்களோட புள்ள தவிச்சு கொண்டிருக்கிறான், தத்தளிச்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வை எப்படி தேடுறதுன்னு தெரியா, அல்லாஹ்வை எப்படி நெருங்குறதுன்னு தெரியா. பள்ளிக்கு வாரத்துக்கு கஷ்டம், முழு ராவும் போன்ல ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஏன் விலகிக் கொள்றோம் இல்ல? எங்களுக்கு எல்லாம் இந்த பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். அவன் என்ன நினைப்பான்? ஒழுங்கான நிரந்தரமான தொழில் இல்லாம இவன் கல்யாணம் முடிக்கிறானே. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த பிரஸ்டீஜ் ப்ராப்ளத்தின் காரணமாக கண்ணியமான பெரியார்களே, எங்கட பிள்ளைகளோட ஆகிரத்தை வீணாக்குறோம், நாசமாக்குறோம். ஒரு சஹாபி பெண்மணி ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. புகாரி ஷரீஃப்ல ஒரு
சொல்றாங்க யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க என்னை முடிச்சு கொண்டேன். If you want you can own me. ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. ஒரு சஹாபி வாராங்க. அந்த சஹாபி வந்துட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பெண்ணின் மீது உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு சொன்னா அந்த பெண்ணை எனக்கு முடிச்சுட்டாங்க. இன்றைக்கு 5, 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி இருந்தா தானே எங்கட சமுதாயம் எங்கட ஊரு எங்களுக்கு கல்யாணம் முடிக்கிறது கூடும், எங்கட உமா அப்பா எங்களுக்கு கல்யாணம் முடிக்க விடுவாங்க. அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னது, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன இருக்குது? மாதா ஐந்த சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒண்ணுமே இல்ல மகர் கொடுக்கிறதுக்கு. சொல்றாங்க, இல்தமிஸ் வலௌ கதஅதம் மின் ஹதீத், போங்க போயிட்டு வெள்ளி இல்ல தங்கம் இல்ல இரும்பு துண்டால செஞ்ச ஒரு மோதிரத்தை சரி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க சஹாபி. சஹாபி போறாங்க, தேடி பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்ல. திரும்பி வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த இரும்பால ஆன ஒரு மோதிரம் சரி இல்ல யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, என்ன செய்யறது? கல்யாணத்துல தேவை வந்துருச்சு, பெண்ணும் இருக்கிறா, இவர்கிட்ட மகர் கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், ஸஹ்ல் இப்னு ஸஅத் அஸ்-ஸாஇதி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் ரிவாயத் செய்றவங்க சொல்றாங்க, அந்த மாப்பிள்ளை இன்றைக்கு எங்க முஸ்லிம் சமுதாயம் எங்க ஊர் எப்படி சிரிக்கும். அதே இவனுக்கு ஒண்ணுதான வாகனம் ஒண்ணும் இல்ல, ஊடு ஒண்ணும் இல்ல, ரெண்டு வீட்டுல இருக்கிறான், தொழிலும் இல்லை, இவன் கல்யாணம் முடிக்கிறான், முழு சமுதாயம் சிரிக்கும் தானே. அது ஈமான் பலவீனம், அது அல்லாஹ்ட பயம் இல்லாத காரணம். கண்ணியமானவர்களே, அது அல்லாஹ்ட மகத்துவம் உள்ளத்துல இல்ல, மார்க்கத்துடைய மகத்துவம் இல்ல உள்ளத்துல இல்ல, அதனால தான் ஊர் சிரிக்கும். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கிட்ட லுங்கி இருக்குது, எனக்கிட்ட இஸார் ஒன்று இருக்குது, சாரம் உடுத்திருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், ஏத சாரத்துல அரவாசியை அவளுக்கு கொடுத்துட்டு நான் அரவாசியை வச்சு கொள்ளவா மகரா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சாரத்துல அரவாசியை அவளுக்கு கொடுத்துட்டு நீ அரவாசியை வச்சு கொண்டீங்கன்னு சொன்னா அந்த சாரத்தால அவளுக்கும் பிரயோசனம் இல்லை, உனக்கும் பிரயோசனம் இல்லை. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்ன? போ போயிட்டு சம்பாதிச்சுட்டு வா, நான் உனக்கு யூகே விசா ஒன்று செஞ்சு தாரேன், நான் ஆஸ்திரேலியால வேலை ஒன்று எடுத்தாரேன், கத்தார்ல குப்பார்ல வேலை ஒன்று இருக்குது, நான் உனக்கு தாரேன், நீ போயிட்டு 2 வருஷம் சம்பாதிச்சுட்டு வா, அதுக்கு பின்னால உனக்கு முடிச்சு தாரேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஈமான் இல்லாதவர்கள் இப்படித்தான் பேசுவாங்க. When you consult those people who do not have iman, who do not have the conviction, belief and the faith in Allah, they will be uttering these type of words. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாதா மஅக மினல் குர்ஆன், குர்ஆன்ல ஏதாவது உங்களுக்கு பாடமா? சூரா ஃபாத்திஹா, சூரத்துல் இக்லாஸ் ஏதாவது உங்களுக்கு பாடமா? சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஓ அப்ப நீங்க குர்ஆனை படிச்சு கொடுங்க, அத மஹராக படிச்சு கொடுத்துட்டு நீங்க கல்யாணம் முடிங்க என்பதா. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா இன்றைக்கு முஃமின் என்று சொல்றோம், அது ஒரு கேவலம். பொய் சொல்றோம், முஃமின் என்று சொல்லி, முஸ்லிம் என்று சொல்லி பொய் சொல்றோம். எப்படி கல்யாண வீட்டுக்கு போறதுக்கும் வாகனம் ரெண்ட் பண்ணி தான் இருப்பாரு, அவர் 3 வீல்ல போக மாட்டாரு, சொந்த வாகனத்துல போக மாட்டாரு, அவர் ரெண்டுக்கு தான் எடுப்பாரு, ஹால் புக் பண்ணுவாரு, உடுப்பும் ரெண்டுக்கு தான் எடுப்பாங்க. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இது மார்க்கம் இல்லை. இதுல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் அருளும் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லை. வல்லாஹி சொல்றேன், நிறைய பேரண்ட்ஸ், வல்லாஹ் சொல்றேன், உண்மை ஹகீகத், நிறைய பேரண்ட்ஸ் இன்றைக்கு புள்ளையோட கல்யாணத்துக்கு கடன் எடுத்து புள்ள கிடைச்சி 10 வயசு ஆகிருச்சு, இன்றைக்கு மட்டும் எடுத்த கடனை கட்டி கொண்டிருக்கிறாங்க. தெரியுமா இல்லையா? இன்றைக்கு நிறைய பேர் பேங்க்ல லோன் எடுத்து புள்ளைக்கு 10 வயசு ஆகிருச்சு, உம்மா வாப்பா புள்ளைக்கு கல்யாணத்துக்காக வேண்டி எடுத்த கடனை இன்னமும் கட்டி கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான, யாருக்கு ஷோ ஆஃப் பண்றோம்? யாருக்கு காட்டுறதுக்காக வேண்டி வாழ்றோம்? பெரிய ஒரு கோலை செட் பண்ணி கொண்டு 40, 50, 60 வயசாக காட்டும் அந்த கோலுக்கு பின்னால ஓடி 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 we are failing to live the current life. இப்ப ஈக்கிறத வச்சு அனுபவிக்கிறதுக்கு மறந்துட்டோமே. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் உனக்கு கால தந்திருக்கிறான், பஸ்ல போறதுக்கு டிக்கெட் இல்ல, சல்லி இல்லன்னு சொன்னா நடந்து போ, அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய். உனக்கு பஸ்ல போகத்தான் சல்லி இருக்குது, பைக் இல்ல, அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய். கனாஅத், contentment, போதும் 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 என்ற தன்மை உள்ளத்துக்கு வரணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குன் கானிஅன் தகுன் அக்னன் நாஸ், be content, be happy with what Allah has given you, you will be the richest on the surface of this planet. அல்லாஹ் தந்தத்தை வச்சு பொருந்தி கொண்டாயின்னு சொன்னா உன்னைய பார்க்க பெரிய பணக்காரன் இந்த உலகத்துல யாரும் இல்லை என்று சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லிருக்காங்க. You need to bring simplicity in life. ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை எடுத்து பாருங்க.
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட ஊட்டுள்ளுக்கு வராங்க. ரசூலுல்லாஹ் படுத்திக்கிறாங்க. ஈச்சப்பழம் அந்த இலையால செஞ்ச அந்த பாயில ரசூலுல்லாஹ் படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் தாரத்துக்கு, லக்ஸரியா தாரத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் இடத்துல கேட்கல. வாழ்க்கையில இன்பம், சந்தோஷம், நிம்மதி, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு இருக்குது. ஹஜ்ரத் முஸ்னத் அஹ்மத்ல வருது. இந்த ஹதீஸோட முடிச்சு கொள்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் சினோரு ஆர்கியூமென்ட் ஒன்று போகுது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மாமா ஊட்டுள்ளுக்கு வராங்க. வரக்கூடிய நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கத்தி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சூடாவிருச்சு, அப்செட் ஆகிட்டாங்க. ஆயிஷா, ரசூலுல்லாஹ்க்கு குரல ஒஸ்தி பேசுறீங்களா? பெரியார்களே சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிருச்சு, இப்படியே விட்டோம்னு சொன்னா இந்த கண்டிஷன் சிவியர் ஆகிரும், இது பெரிய பிரச்சனையில போயிட்டு முடியும். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் இடையில வந்து ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வந்து சுல்ஹ் செய்றாங்க. கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, இப்ப சுல்ஹ செஞ்சிட்டு பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டு ரசூலுல்லாஹ் ஓரம் ஆவறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் வெளியே போறாங்க. ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்றாங்க, ஆயிஷா, எப்படி தேவைன்னு சொன்னா உங்களோட வாப்பா கிட்ட எனக்கு போட்டு கொடுத்தீங்களோ, உங்களோட வாப்பா உங்களுக்கு வெளித்திருப்பாரு, உங்களோட வாப்பா கிட்ட இருந்து உங்களுடைய பாதுகாத்து தானே என்பது. கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, இது முஹப்பத் இருந்துச்சு, இந்த லவ் இருந்துச்சு. எத்தனையோ பேட்டில வின் பண்ணினாங்க, எத்தனையோ அரசர்களுக்கு எதிராக சண்டை பிடிச்சாங்க. ஆனா ஊர்ல மனைவியோட எப்படி ஃபிக்ஹ்ட கிதாப தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னா உலமாக்கள் ஆயிரக்கணக்கான பேஜஸ்க்கு இந்த கிதாபுன் நிக்காஹுடைய சப்ஜெக்ட பத்தி பேசுறாங்க. It is not something that we can discuss within 15 or 20 minutes. ஒரு 15-20 நிமிஷத்துல நிக்காஹ பத்தி ஃபுல்லா சாப்டரையும் என்கம்பஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறோம்னு சொன்னா முடிக்கிறதுக்கு ஏடா. கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, இந்த நிக்காஹ்னு சொல்லி வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறானோ, கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, அது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு ஃபضل, அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய இரக்க பார்வை. ஏன்னு சொன்னா யாரும் நினைக்கவான நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், நான் கல்யாணம் முடிக்க போறேன், 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் மேரேஜ் லைஃப்ல இருக்கிறேன்னு சொல்லி யாரும் நினைக்கவான நீங்க ஒவ்வொட கெட்டித்தனத்தாலேயோ ஏத கெட்டித்தனத்தாலேயோ நாங்க கல்யாணம் முடிக்கல. கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய முடிவு, இது அல்லாஹ் ஏற்பாடு செய்ய வேணும். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொத்து இருக்குது, செல்வம் இருக்குது, they come from a good family, எல்லா நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க. ஆனா ஏதோ ஒரு காரணம் 30 வயசு ஆகிருச்சு, 35 வயசு ஆகிருச்சு, சில பேருக்கு 40 வயசு ஆகிருச்சு, கல்யாணம் முடிக்கிறதுக்கு செட் ஆகுது இல்ல, சரி வருவது இல்ல. எங்கட கம்யூனிட்டில எங்கட ஊர்ல எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, வாலிப பெண்கள், கல்யாணம் முடிக்கிறதுக்கு தேவை இருக்குது. உம்மா வாப்பா அல்லாஹ் கிட்ட தஹஜ்ஜுல கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இது உண்மை, இது யதார்த்தம், இது ஹகீகத். 30 வயசு ஆகிருச்சு, 40 வயசு ஆகிருச்சு, அல்லாஹ் கிட்ட மன்றாடி கொண்டிருக்கிறாங்க, யா அல்லாஹ் பொருத்தமான ஒரு கணவனை எனக்கு அவளுக்கு தேடித்தான்னு சொல்லி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் முடிவு செய்யல, அவங்களோட கல்யாணம் நடக்கல. இதனால கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ்வால தரப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை உங்க மேல விழுந்திருக்குது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே, நிக்காஹ்னு வரக்கூடிய நேரத்துல இந்த கான்செப்டை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு முஸ்லிமும் நிக்காஹ் முடிக்கிறாங்க, இன்னைக்கு குஃபாரும் நிக்காஹ் முடிக்கிறாங்க, ஜூஸும் நிக்காஹ் முடிக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸும் நிக்காஹ் முடிக்கிறாங்க, இந்துஸும் நிக்காஹ் முடிக்கிறாங்க, ஐடல் வர்ஷிப்பர்ஸும் நிக்காஹ் முடிக்கிறாங்க, ஃபயர் வர்ஷிப்பர்ஸும் நிக்காஹ் முடிக்கிறாங்க. கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, ஆனா இஸ்லாத்துடைய பியூட்டி என்னன்னு சொன்னா, இந்த எங்கட மார்க்கத்துடைய அழகு என்னன்னு சொன்னா, எங்கட மார்க்கத்துல இந்த நிக்காஹ்னு சொல்றது இருக்குது, இது ஒரு இபாதத். அல்லாஹ் விரும்புறான், அல்லாஹ் சந்தோஷப்படுறான், அல்லாஹ் பொருந்திக் கொள்றான். கண்ணியமான பெரியார்களே சகோதரிகளே, எங்கட மார்க்கத்துல நிக்காஹ்னு வரக்கூடிய நேரத்துல இது ஒரு இபாதத்தாக பார்க்கப்பட்டிருக்கிறது. Unfortunately, இன்றைக்கு நிக்காஹ்னு சொல்லி பேர் Muslims getting married, Muhammad is getting married to Fatima is getting married to Abdullah ன்னு சொல்லி முஸ்லிமாக்கள் கல்யாணம் முடிக்கிறாங்க. ஆனா அவர நிக்காஹுடைய கான்செப்ட் எப்படி இருக்குது?
வெஸ்டர்ன் கல்ச்சர் இல்ல. இன்னைக்கு ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு கிட்ட தானே இருக்குது. சவுத் இந்தியன் கல்ச்சர், ஹிந்துயிசம். எப்படி இந்துக்கள் போல, தமிழர்கள் போல, எப்படி எங்கட கலாச்சாரம், ட்ரெடிஷன், கல்ச்சர் எப்படி மாறிடுச்சு. நிக்காண்டு வரக்கூடிய நேரத்துல ஹோம் கமிங் சொல்லி ஒரு வைபவம், மெஹந்தின்னு சொல்லி பெரிய ஒரு வைபவம், அதோட சேர்த்து பிரைடல் ஷவர். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஹராமான அநியாயங்கள், அனாச்சாரங்கள் இன்றைக்கு முஸ்லிம் ஊர்கள்ல, முஸ்லிம் வீடுகள்ல. அடே அல்லாஹ்வால தரப்பட்ட இபாதத் இது. இது அல்லாஹ்வால உனக்கு தரப்பட்ட ஒரு ரஹ்மத். எனக்கு ரசூலுல்லாஹ்வோட வழி தேவையில்ல, அது ஓல்ட் ஸ்கூல். ரசூலுல்லாஹ்வோட வழியை ஒரு பக்கத்துல விடு, அல்லாஹ்வோட கமாண்ட ஒரு பக்கத்துல விடு, ஹதீஸ விடு. ஏண்ட மனம் சொல்லுது, நான் படத்துல பார்த்தேன், ஹாலிவுட்ல பார்த்தேன், ஒரு கதையில பார்த்தேன், அந்த கதையில இப்படித்தான் கல்யாணம் இருந்துச்சு, அதுல பாடல் இருந்துச்சு, ஆடல் இருந்துச்சு, கூத்து இருந்துச்சு, கும்மாளம் இருந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கு கல்யாண ஊடுகள் விபச்சார விடுதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. கல்யாணத்துடைய நோக்கம் என்ன? ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அல்கமா அன்-நஹஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டு சஹாபாக்களும் பின்னால நடந்து போறாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க, அப்துல்லா பின் மஸ்ஊத், நீங்க ஏன் ஒரு வர்ஜின் பொம்பளைய முடிக்க கூடாது? நீங்க ஏன் ஒரு கன்னி பெண்ணை முடிக்க கூடாது? Because it is something which will remind you of your past. You were somebody who were physically strong. You were somebody who you were handsome in your past. So it will bring back your memory. உங்களோட பாஸ்ட பத்தி இது உங்களுக்கு நினைவூட்டும். நீங்க ஏன் ஒரு கன்னி பெண்ணை முடிக்க கூடாது? அப்துல்லா பின் மஸ்ஊத் சொன்னாங்க, இல்ல அதுக்கு நான் தயார் இல்ல. I am not ready for that. அதுக்கு நான் ரெடி இல்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ், இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வருது. கண்ணியமானவர்களே, வாலிபர்கள் நல்லா கேட்டுக்கோங்க. 19 வயசா, 20 வயசா, 25 வயசா, 30 வயசா, கல்யாணம் முடிக்க இல்லையா? உங்களோட கல்யாணத்தை பின்னுக்கு போட்டு கொண்டிருக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்றைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில வந்திருக்கிற ஒரு நோய் இது. This is a disease. It is an infection. இது ஒரு மோசமான நஜஸ். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நோய்க்கு 1400 வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொல்யூஷன் சொல்றாங்க. என்ன சொல்யூஷன் தெரியுமா? வாலிபர்கள் நல்லா கேட்டுக்கோங்க. அந்த போன்ல போன் ஹப்புக்கு, கண்ணியமானவர்களே, மார்க்கம் விஷயம் பேசக்கூடிய நேரத்துல வெக்கம் உண்டு இல்ல. அந்த போன் ஹப்புக்கு என்டர் ஆவறீங்களா? போன் ஹப்புக்கு போறீங்களா? உங்களோட லேப்டாப்ல சினாவா பாக்குறீங்களா? உங்களோட போன்ல சினாவா பாக்குறீங்களா? மசாஜ் சென்டருக்கு போறீங்களா? நீங்க ஸ்பாக்கு போறீங்களா? விபச்சார விடுதிகளுக்கு போறீங்களா? கண்ணியமானவர்களே, நீங்க நோயாளி. You are a sick person. You have been infected with a disease. It is contagious. ஒரு ஆக பயங்கரமான ஒரு நோய் உங்களுக்கு வந்திருக்குது. கண்ணியமானவர்களே, எல்லா வீட்டிலும் இன்றைக்கு வாலிபர்கள் இருக்கிறாங்க. தாய் தந்தைகள் நினைச்சுக்கோங்க, அல்லாஹ் உங்களுக்காக தரப்பட்ட அமானிதம் அந்த வாலிபன். அவன் அந்த போன்ல என்ன பாவம் செய்றானோ ஈமான இழந்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வை இழந்து கொண்டிருக்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை விட்டும் தூரமாகி கொண்டிருக்கிறான். அந்த போனால, அந்த லேப்டாப்பால, அவனுடைய ஸ்கூலால, அவனுடைய இன்டர்மிங்லிங் கேதரிங்ஸால அல்லாஹ்வையும் ரசூலையும் இழந்து தூரமாக்கி கொண்டு தன்னுடைய ஆகிரத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறான். புள்ளைய கூப்பிடுங்க, அந்த வாலிபனை கூப்பிடுங்க, கன்சல்ட் பண்ணுங்க. வாப்பா, உனக்கு என்ன பிரச்சனை? உன போன் கொஞ்சம் தா. நீ யூடியூப்ல என்ன சர்ச் பண்ணிருக்கிறாய்? கூகுள்ல என்ன சர்ச் பண்ணிருக்கிறாய்? கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இதுக்கெல்லாம் எங்களுக்கு எங்க நேரம்? அவன் ஸ்கூல்ல படிச்சா போதும், அவன் டிகிரியை முடிச்சா போதும், அவன் டிப்ளோமா முடிச்சா போதும், அவன் லைஃப்ல செட்டில் ஆகினா போதும், அவன் ஊட கட்டினா போதும், அவன் எனக்கு பெருமையை தேடி தந்தா போதும். அப்படித்தானே இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்துடைய வாழ்க்கை போயிட்டு கொண்டிருக்கிறது. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் என்னையும் வாலிபர்களே, உங்களையும் வாலிபர்கள் உள்ள வீட்டில் உள்ள பெற்றோர்களே, உங்களைய பார்த்து ரசூலுல்லாஹ் உங்களைய பார்த்து சொல்றாங்க, யா மஅஷர ஷபாப், ஏ வாலிபர்களே, மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவஜ். If any one of you have the ability and capacity, physical strength in order to get married, then you need to get married. You need to find a compatible wife. You need to find a suitable wife.
உங்களுக்கு கல்யாணம் முடிக்கிற தேவை வந்துருச்சா? உங்களோட உடம்புல மாற்றம் விளங்குதா? பொருத்தமான ஒரு பெண்ணை தேடி கல்யாணம் முடிச்சுக்கோங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு அகத்து லில்பஸர். ஏன்னு சொன்னா நீங்க கண்ணால நிறைய பாவம் செய்றீங்க, கண்ணால நிறைய ஜினா செய்றீங்க. You guys are involved in adultery. You guys are involved in fornication. You guys are spending time in the porn hubs. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுக்கு கியூர் என்ன தெரியுமா? இதுக்கு கியூர் என்ன தெரியுமா? ரீஹபிலிட்டேஷனுக்கு போறது இல்ல. இதுக்கு கியூர் என்னது? கல்யாணம் முடிங்க. உங்களோட கண்களை பாதுகாத்துக் கொள்ள ஏலும் கல்யாணத்தை முடிச்சீங்கன்னு சொன்னா, வஅஹ்ஸனு லில் ஃபர்ஜ், உங்களோட பிரைவேட் பார்ட்ட கண்ட்ரோல் பண்றது வாலிபர்களே கஷ்டமாக இருக்குதா? சில பேரன் சொல்லேலும் இல்ல, அவன் செட்டில் ஆகணும், ஊட கட்டட்டும், வாகனத்தை வாங்கட்டும். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஏன் மார்க்கத்தை விக்கிறீங்க? மார்க்கத்தை ஏன், மார்க்கத்துடைய மானத்தை வாங்குறீங்க?